அனைத்தையும் நான் உனக்கு தருவேன், தேவையானவற்றை நீக்கிவிடுவேன், தேவையற்றவற்றை நீக்கிவிடுவேன், தேவையானதை உங்களுக்கு அதிகமாக கொடுப்பேன். அத்தோடு அந்த குறுகிய வழியிலே என்னை பின்பற்ற நீங்கள் முடிவெடுத்து விட்டதினாலே நித்திய வாழ்வையும் உங்களுக்கு தருவேன். அதை நீங்கள் எங்கும் அடைய முடியாது. அந்த அகன்ற பாதையிலே பயணிப்பீர்களே என்றால் இறுதியிலே பாதாளத்திலே தான் போய் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு மிக தெளிவாக கூறுகிறார். வாழ்வை தரும் வார்த்தைகளை அந்த ஆண்டவர் நமக்கு கூறுகின்ற பொழுது அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாமல் ஆலயத்திலே வந்து கிறிஸ்துவே உமக்கு புகழ் என்று சொல்லிவிட்டு வெளியிலே சென்றவுடனே இந்த உலகத்தை பின்பற்றி வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை வாழ்வோமே என்றால் அதனால் என்ன பயன்? விஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து இயேசுவை பின்பற்றி வாழ வேண்டும் என்பது நல்ல வாழ்க்கையும் ஒருபுறம் வாழ்ந்து அதில் இந்த விஷத்தை கலந்து ஒவ்வொரு நாளும் குடிக்கின்ற பொழுது நாம் சிறிது சிறிதாக இறந்து கொண்டிருக்கின்றோம் அருள் வாழ்க்கையிலே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வார்த்தை ஆம் என்றால் ஆம் என்று இருக்கட்டும், இல்லை என்றால் இல்லை என்று இருக்கட்டும். இரண்டும் கலந்திருந்தால் அது அழகையிடமிருந்து வருகின்றது என்று ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிவிட்டாரே. கலப்பையிலே கையை வைத்து விட்டாயே, திரும்பி பார்க்காதே. லோத்தின் மனைவி திரும்பி பார்த்தால் உப்பு சிலையாகிவிட்டாள். என்னை பின்பற்ற வருகின்றாயா, அந்த உலகத்தை திரும்பி பார்க்காதே, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என்னோடு வா, நானே உனக்கு எல்லாம், அதன் மகிமையை நீ பிறகுதான் உணருவாய் என்று ஆண்டவர் நமக்கு அந்த உத்தரவாதத்தை தருகின்றார். எனவே நாம் எவ்வாறு வாழப்போகின்றோம்? வெற்றியோ தோல்வியோ நம்ம கையில் இருக்கிறது. வாழ்வோ சாவோ நம்ம கையில் இருக்கிறது. நரகமோ மோட்சமோ நமது கையில் இருக்கின்றது. என்னை பற்றி எனக்குத்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது, கடவுளுக்கு தெரியும். ஆனால் கடவுள் என் வாழ்க்கையிலே தலையிட மாட்டார். ஏனென்றால் அறிவாற்றலையும் முடிவாற்றலையும் தேர்ந்தெடுக்கின்ற அந்த திறனையும் நமக்கு கொடுத்திருக்கின்றார், மிருகங்களுக்கு இல்லை. அதை பயன்படுத்தி நீ என் பின்னே வருகின்றாயா, உன் வழியில் செல்கின்றாயா, அந்த முடிவை நீ எடுத்து செயல்படு. நீ என் பின்னே வர வேண்டும் என்று அனைத்தையும் ஏற்பாடு செய்து வாழ்ந்து காட்டுகிறேன், சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். பின்பற்றுகிறாயா? பின்பற்றினால் ஆசீர்வாதம். நன்று நன்று. சிறிய காரியங்களிலே நம்பிக்கைக்குரியவனாக இருந்தாய், விண்ணக பேற்றினை அடைந்து கொள்வாயாக என்று நான் உன்னை வரவேற்பேன், அரவணைத்துக் கொள்வேன். உன்னை பந்தியில் அமர வைத்து உனக்கு விருந்து நான் பரிமாறுவேன். உன் வழியில் சென்றாயா? தீர்ப்பின் நாளில் என்னை பார்த்து ஆண்டவரே ஆண்டவரே, நான் தவறாமல் கோயிலுக்கு போனேன், தவறாமல் பைபிள் படித்தேன், அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ எங்கிருந்து வருகின்றாய் என்று எனக்கு தெரியாது, உன்னை நான் அறியேன், அப்பாலே போ சாத்தானே என்று தீர்ப்பை சொல்லுவார். காரணம், அந்த தீர்ப்பு கடவுள் கொடுக்கின்ற தீர்ப்பு அல்ல. இந்த மண்ணிலே நாம் வாழ்கின்ற பொழுது நாமே அந்த நச்சு மிகுந்த வாழ்க்கை தான் சுவையான வாழ்க்கை என்று தேர்ந்தெடுத்து வாழ்கின்றோமே, அந்த வாழ்க்கையினுடைய இறுதி கட்டம். அதை திருத்த முடியாது, இரக்கத்தின் காலம் முடிந்து விட்டது. எனவே நாம் எங்கே போய் சேரப்போகிறோம்? நேர்பாதையிலே செல்லுகின்ற பொழுது இரண்டு பாதைகள் பிரிகின்றன. எதிரே இருக்கின்றது முட்டு சுவர் தான் இருக்கின்றது, பாறை இருக்கின்றது. போகும் பொழுது இடது பக்கம் செல்ல வேண்டும், வலது பக்கம் செல்ல வேண்டும். இல்லை நான் ரெண்டு பக்கம் செல்ல வேண்டும் என்று ஓட்டிக்கொண்டே போனால் அந்த பாறையிலே மோதி சாக வேண்டியதுதான். எப்படி இருக்கிறது நமது வாழ்க்கை? ஆண்டவரின் பாதையாகிய அந்த குறுகிய பாதையில் செல்ல இருக்கின்றோமா, அல்லது அழகையின் பாதையாகிய அந்த அகன்ற பாதையில் சுகமாக வாழ்ந்து தலைமுறை தலைமுறையாக இன்புற்று வாழ்ந்து பாதாளத்திற்கு செல்ல விரும்புகின்றோமா? இல்லை, ஆற்றிலும் நான் நடப்பேன், சேற்றிலும் நடப்பேன் என்று சொல்லி நடுவில் இருக்கின்ற பாறாங்களிலே குடும்பத்தோடு போய் முட்டிக்கொண்டு ஒன்றுமில்லாமல் போக போகின்றோமா? கடவுள் ஆழ்ந்து எண்ணி பார்க்க சொல்கின்றார். திருந்த வேண்டும். ஆண்டவருடைய தூண்டுதல் தூய் ஆவியானவரின் வழியாக நமக்கு கிடைக்கின்றது. எதிர்மறையான தூண்டுதல்கள் வந்தால் அது தூய் ஆவியானவரிடமிருந்து வரவில்லை, அழகையிடமிருந்து வருகின்றது, எதிர் கிறிஸ்துவிடமிருந்து வருகின்றது. இது உண்மையிலும் உண்மை. இதை நாம் உணர வேண்டும். உணர்ந்தால் மனம் வருந்துவோம், உணர்ந்தால் மனம் திருந்துவோம், உணர்ந்தால் ஆண்டவரை பற்றி கொண்டு மட்டுமே வாழ்வோம். சமரச வாழ்க்கை, உலகத்தோடு சமரசம் செய்து கொள்கின்ற வாழ்க்கையை இறைவன் விரும்பவில்லை. இந்த உலகிலே வாழுங்கள், ஆனால் இந்த உலகத்தை வென்றவர்களாக வாழுங்கள். இந்த உலகம் உங்களை வெல்லும் அளவுக்கு நீங்கள் அடிமைகளாக வாழாதீர்கள். காரணம், உங்களை நான் பெற்றெடுத்திருக்கின்றேன், மீட்டெடுத்திருக்கின்றேன் என்று ஆண்டவர் கூறுகிறாரே. அவருடைய குரலில் நம்முடைய இதய வாசலை தட்டிக்கொண்டே இருக்கின்றது. என்ன பதில் கூறுகின்றோம்? எண்ணி பாருங்கள். அன்னை மரியாதை போல வாழ வேண்டும். இதோ உமது அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று வாழ வேண்டும். அவர் சொல்லுவது போல நாம் வாழ வேண்டும். என் மகன் உங்களுக்கு சொல்லுவது போல செய்யுங்கள் என்று சொன்னாரே, அதை வாழ வேண்டும். வாழ்கிறோமா இல்லையா? திறனாய்வு செய்யுங்கள். வாழ்க்கை ஒவ்வொருவருடைய கையிலும் இருக்கின்றது.
வெற்றியோ தோல்வியோ முடிவெடுக்க வேண்டியது நான் தான், நீங்கள் தான். கடவுள் எடுக்க மாட்டார் முடிவு. கடவுள் உதவி செய்து கொண்டே இருப்பார். அந்த உதவியை நாம் சீரணைத்து கொண்டு அதற்கேற்றார் போல முளைத்து தழைத்து கனி தர வேண்டும். ஆண்டவர் நம்மை அன்னையின் வழியிலே அவர் பாதத்திலே கொண்டு வந்து ஒருவர் விடாமல் சேர்த்து விடுவாராக இந்த புத்தாண்டிலே. ஆமென். என்னில் மலர உகந்த பலியார் என்னையே பார். உறவு பூக்கள் என்னில் மலர உகந்த பலியார் என்னையே பார். இயேசுவின் பலியே என் வாழ்வின் வழியே, இயேசுவின் பலியே என் வாழ்வின் வழியே, என்னையே தருவேன் காணிக்கையாக. அர்ப்பணித்தேன் என்னை அர்ப்பணித்தேன், அன்பின் பலியாய் அர்ப்பணித்தேன். அர்ப்பணித்தேன் என்னை அர்ப்பணித்தேன், அன்பின் பலியாய் அர்ப்பணித்தேன். உறவு பூக்கள் என்னில் மலர உகந்த பலியாய் என்னையே பார். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பணி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பொம்மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகிறோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணக அருளடையாளங்களால் பெற்றுக் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். ஏனெனில் பிற இனத்தாருக்கு ஒளியாகிய கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறைபொருளை என்று வெளிப்படுத்தினீர். சாவுக்கு உரிய எங்களது மனித தன்மையில் அவர் தோன்றிய பொழுது அவருக்கு உரிய சாகா தன்மையின் மாட்சியால் எங்களை புதுப்பித்தீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும்
உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபடபுடம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களினை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தலும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநர் ஆகிய அனைவரோடும் இங்கு கூடியிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளையும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஈட்டிரலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வரமரல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்றுள்ள நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் ஒருவருக்கொருவர் இயேசு வழங்கும் அமைதியை அன்புடன் பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற ஒளியான இறைமகனாகிய இயேசு. இவர் வழியில் நிலைத்து வாழ்ந்திட இந்த ஒளியாம் இயேசு தன்னையே நமக்கு உணவாகவும் பானமாகவும் தொடர்ந்து வழங்கி நம்மை கரம் பற்றி வழி நடத்துகின்றார். அவ்வாறு வாழ்வதற்காக இந்த விருந்திலே பங்கேற்க நம்மை உற்சாகப்படுத்தி அழைக்கின்றார். அழைக்கப்பட்டுள்ள நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். தயவு செய்து கவனிக்கவும். இப்பொழுது வழங்கப்படும் திவ்ய நற்கருணை பாவ சங்கீர்த்தனம் செய்து தங்களையே தயாரித்து கொண்டு திருப்பலியில் முழுமையாக பங்கெடுத்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் வழங்கப்படும். பிற மதத்தையோ பிற சபையையோ சார்ந்த சகோதர சகோதரிகள் யாரும் திவ்ய நற்கருணையை வாங்க முன் வர வேண்டாம் என அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். திவ்ய நற்கருணை நாவில் மட்டுமே வழங்கப்படும். திவ்ய நற்கருணை வாங்க வருகின்ற பொழுது உங்களது உடைமைகளை பத்திரமாக பாதுகாத்து கொள்ளுங்கள். Your attention please. Only Catholics who have made themselves worthy of receiving the Holy Communion by making proper confession and those who have participated in the full Mass might come forward to receive the Holy Communion.
Other religious and denomination people are requested to be seated in your places and pray silently. Holy Communion will be given only in tongues. Please take care of your belongings when you come to receive the Holy Communion. தேவன் ஏற்றிய தீபமை பாமரன் பாடல் தன்னிறை அன்பால் தான் கொண்ட ஜீவனம் பரமனின் பாதம். எண்ணிறை தேவன் ஏற்றிய தீபமே பாமரன் பாடல் தன்னிறை அன்பால் தான் கொண்ட ஜீவன பரமனின் பாதம். என்னாலுமே என் இதயம் பண்ணாகுமே என்னாலுமே அவர் அன்பு என் மீதிலே. எண்ணிறை தேவன் ஏற்றிய தீபமே பாமரன் பாடல் தன்னிறை அன்பால் தான் கொண்ட ஜீவனம் பரமனின் பாதம். நாயனே உன் பாதையில் என்னாலும் நான் பாடும் சங்கீதமே. உன்னோடு நான் ஒன்றாகிட உயிரோடு உயிர் சேர்த்து உறவாடிட. நெஞ்சமும் பாடுது கண்களும் தேடுது தஞ்சமென்றவரையே என்னுள்ளம் நாடுது. நெஞ்சமும் பாடுது கண்களும் தேடுது தஞ்சமென்றவரையே என்னுள்ளம் நாடுது. எண்ணிறை தேவன் ஏற்றிய தீபமே பாமரன் பாடல் தன்னிறை அன்பால் தான் கொண்ட ஜீவன பரமனின் பாதம். எண்ணிறை தேவன் ஏற்றிய தீபமே பாமரன் பாடல் தன்னிறை அன்பால் தான் கொண்ட ஜீவன பரமனின் பாதம். அன்னையின் பக்தர்களே, நமது திருத்தல பேராலயத்தில் ஒவ்வொரு நாளும் காலை 6 மணிக்கும் மாலை 3 மணிக்கும் தமிழில் திருப்பலி அன்னையின் திருப்பீடத்தில் நிறைவேற்றப்படும். காலை 6 மணி திருப்பலியானது ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படும். ஒவ்வொரு நாளும் காலை 7 மணிக்கு தமிழில் திருப்பலியும் 10 மணிக்கு ஆங்கிலத்தில் திருப்பலியும் மதியம் 12 மணிக்கு தமிழில் திருப்பலியும் மாலை 6 மணிக்கு ஜெபமாலையும் தொடர்ந்து தமிழில் திருப்பலியும் பேராலய கீழ்கோவிலில் நடைபெறும். ஒவ்வொரு நாளும் காலை 8 மணிக்கு தெலுங்கில் திருப்பலியும் 11 மணிக்கு ஹிந்தியில் திருப்பலியும் மாலை 5 மணிக்கு கன்னடத்தில் திருப்பலியும் பேராலயம் மேல்கோவிலில் நடைபெறும். ஒவ்வொரு நாளும் காலை 8 மணிக்கு கொங்கணியில் திருப்பலியும் காலை 9 மணிக்கு மலையாளத்தில் திருப்பலியும் விண்மீன் ஆலயத்தில் நடைபெறும். காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை அன்னையின் திருப்பீடமும் காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை நற்கருணை ஆராதனை ஆலயமும் பங்கு மக்களுக்காகவும் அன்னையின் பக்தர்களுக்காகவும் திறந்திருக்கும். அனைத்து சனிக்கிழமைகளிலும் காலை 7 மணிக்கு மாதா குளத்தில் திருப்பலி நிறைவேற்றப்படும். ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமைகளில் காலை 7 மணிக்கு நடுத்திட்டு ஆலயத்தில் திருப்பலி நிறைவேற்றப்படும். இந்த பேராலயத்தின் தென்புறத்தில் உள்ள பாவ மன்னிப்பு ஆராதனை ஆலயத்தை நல்ல பாவ சங்கீர்த்தனத்திற்கும் அமைதி ஜபத்திற்கும் உங்கள் ஆன்மீக தேவைகளுக்கும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஜப ஊற்று ஆற்றுப்படுத்தும் மையம் திருமண தகவல் மையம் செயல்படுகின்றது. அதற்கான நேரம் அந்தந்த இடங்களின் முன்புறமுள்ள தகவல் பலகையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. Dear devotees, every day at 6 a.m. and at 3 p.m. Mass in Tamil will be celebrated in the main shrine. 6 a.m. Mass will be telecast through Jaya Plus. Every day at 7 a.m. Mass in Tamil, at 10 a.m. Mass in English, at 12 noon Mass in Tamil, at 6 p.m. Holy Rosary followed by Mass in Tamil will be offered in the lower Basilica. Every day at 8 a.m. Mass in Telugu, at 11 a.m. Mass in Hindi, at 5 p.m. Mass in Kannada will be offered in the upper Basilica. Every day at 8 a.m. Mass in Konkani, at 9 a.m. Mass in Malayalam will be offered in the Morning Star Church. The main shrine will be open from 7 a.m. to 9 p.m.
And the Adoration Chapel also will be open for the people from 6 a.m. to 8 p.m. All Saturdays there will be Mass in Tamil at 7 a.m. in Madhakulam. On the 4th Saturday of every month, there will be Mass in Tamil at 7 a.m. in Naduthitu Church. You are invited to make use of the Reconciliation and Adoration Church for good confession, silent prayers, and for your spiritual needs. We wish you all a pleasant and safe stay in this holy place of miracles. மன்றாடுவோமாக. இறைவா, உமது திருவிருந்தில் நாங்கள் பங்கேற்பதால் நீர் எங்களை தொடுகின்றீர். இவ்வாறு அதனுடைய ஆற்றலின் விளைவை எங்கள் இதயங்களில் செயல்பட செய்து அதே கொடையினால் உமது அருள் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்த்துகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health of Velankani. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அற்புதங்கள் அன்னை ஆரோக்கிய தாயே, நற்கருணையாம் இயேசுவை எமக்களித்தாயே. அற்புதங்கள் அன்னை ஆரோக்கிய தாயே, நற்கருணையாம் இயேசுவை எமக்களித்தாயே. வாழ்க 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 மரியே, எம்மை வாழ வைக்கும் பரிந்துரையும் நீயே. வாழ்க 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 மரியே, எம்மை வாழ வைக்கும் பரிந்துரையும் நீயே. அற்புதங்கள் அன்னை ஆரோக்கிய தாயே, நற்கருணையாம் இயேசுவை எமக்களித்தாயே. நற்கருணை இயேசுவின் முதல் பேழையே, அந்த நல்லோனில் நலமடைந்தோம் தயவாலே. நற்கருணை இயேசுவின் முதல் பேழையே, அந்த நல்லோனில் நலமடைந்தோம் தயவாலே. அவர் சொற்படி வாழ அழைத்திடும், அவர் சொற்படி வாழ அழைத்திடும். உம்மழைப்பில் என்றும் வாழ மன்றாடம்மா, உம்மழைப்பில் என்றும் வாழ மன்றாடம்மா. அற்புதங்கள் அன்னை ஆரோக்கிய தாயே, நற்கருணையாம் இயேசுவை எமக்களித்தாயே.